ஹாய், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரூமை தான் இப்படி இருக்க ரூமை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து குட்டி ரூம் தான். ஸ்டெப்ஸ் ஏறி வந்து அங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அங்கே தான் இப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரொம்பவே வந்து நீட்டாகவே இல்லை, எல்லாமே வந்து அங்கே போட்டு வச்சுருக்க திங்ஸு. ஸோ இப்படி இருந்ததை நம்ம இப்படி மாற்ற போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என் டேபிளை தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ டேபிள் அந்த திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் டேபிளும் நல்லாவே வந்து ஃபுல்லாக அழுக்காக இருந்தது. டேபிளை ஃபுல்லாக துடைச்சாச்சு. டேபிளை ஃபுல்லாக துடைச்சதுக்கப்புறம் அங்கே வந்து லைட் போட்டிருக்கேன். அந்த லைட்டு வந்துட்டு ரொம்ப கச்சா முச்சான்னு இருந்தது. லைட்டை வந்துட்டு சரி பண்ணிட்டு, லைட்டை ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து வைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ லைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சிக்காக இருந்தது. சிக்கெல்லாம் எடுத்து அப்புறம் அதை இது பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு திங்ஸாக அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன். எல்லாமே க்ளீன் பண்ணி துடைச்சி அதுக்கப்புறம் தான் எடுத்து அதில் வைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆகுது இங்கே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி, அதனால் இப்போ தான் வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒவ்வொரு கிராஃப்ட்டு நான் பண்ண திங்ஸ் எல்லாமே வந்து அதோட பழைய பிளேஸ்லேயே எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ இதோட ஃபுல்லாக டேபிள் ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கணுன்னா அது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோவும் நான் போடுறேன். ஸோ நிறையா பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் பிளான்ட் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இது வந்து ஊஞ்சல் மாதிரி செஞ்சு அது பார்த்தீங்கன்னா அது ஒழுங்காகவே நிற்கலை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதை எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் இருந்துச்சு. அந்த ஃபிஷ் டேங்க் தான் இப்போ திருப்பி ஃபிஷ் டேங்க் பழைய இடத்துலேயே வச்சாச்சு. அதில் ஃபிஷ் எதுவுமே இல்லை. இருந்த ஃபிஷ் எல்லாமே வந்து சொன்னாலும் திருப்பி ஃபிஷ் விடவும் மனசில் விட்டாலும் செத்துது, அதனால விட்டாச்சு. ஸோ டேபிள்ஸ் எல்லாமே நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் பக்கத்தில் இன்னொரு டேபிள் வச்சுருப்பேன். ஸோ இங்கேயும் ஃபுல்லாமே குட்டையை போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம். ஸோ அதுக்குமே எல்லா திங்ஸுமே ஃபஸ்ட் எடுத்தாங்க. ஃபுல்லாமே தான் இருந்துச்சு. ஃபைல் இதுதான் வச்சுருக்கேன். ஸ்டோரி புக்ஸ் இதுதான். ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு திருப்பி வந்து அந்த டேபிளையும் க்ளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஒரு இது ட்ராயிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டேபிள் இருந்துச்சு. அதை வந்து அதையே வந்து கீழே ஸ்டாண்டாக வச்சு ஃபைல் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணாங்க. வேறு என்ன டெக்கரேஷன் ரூம் கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ திருப்பி புக்கெல்லாம் வந்துட்டு திருப்பி வைக்காமல் நான் பேக் எடுத்துகிட்டு ஒரு பெரிய பேக் ஃபுல்லாமே என் புக்கு தான் இருக்குது. ஸோ இப்போ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டனால அவ்வளோதான். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு காலேஜ் தான். ஸோ அதனால் எல்லாத்தையுமே பேக்கில் வச்சிருக்கேன் புக்கெல்லாம். ஸோ மீதி அவ்வளோதைக்கு லாஸ்ட் டைம் ஒரு குட்டி டேபிள் இருக்குது. அந்த டேபிளை க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒர்க்கே முடிஞ்சு. அந்த டேபிளில் அவ்வளோக்கி அந்த திங்ஸ் இல்லை, சில திங்ஸ் தான் இருக்குது. அது வந்து அதோட ப்ளேஸில் கரெக்டாக வச்சு தான் முடிஞ்சிச்சு. அது கொஞ்சம் ப்ரோ பேக்கெல்லாம் இருக்குது. பிளான் வைக்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கோம். அது எப்போ வைக்கணும்னு தெரியல, பார்ப்போம். ஸோ அப்புறம்லாம் கீழே ஃபுல்லாக டஸ்ட் அடிச்சு எல்லாம் போட்டுட்டு ஒரு டைம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு திருப்பி எல்லா திங்ஸுமே வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து இந்த கலர்ஃபுல் ட்ராயர் இது வந்து ஆர்டர் போட்டு வாங்கினது தான். ஸோ ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இன்னும் வேறு என்ன டெக்கரேஷன் பண்ணலான்னு கமெண்ட்டு சொல்லுங்கள். ஸோ ஃபுல்லாக எப்படி இருக்குது, இந்த மினி ரூம் டூர் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்கும். எதுவும் பெருசாக நான் எதுவும் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் போக போக வீடியோவில் நிறைய டெக்கரேஷன் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோ ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்லேயே சொல்லுங்கள். அவ்வளோதான்.